ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் மை லைஃப் ஸ்டைல் அண்ட் குக்கிங். ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி 4 வகையான ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாயில் வச்சாலே கரையிற மாதிரி ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும். இந்த 4 ஸ்வீட் ரெசிபியுமே ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி. இந்த ரெசிப்பியில் 1 ஸ்பூன் நெய் மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். நெய் எதுவுமே பயன்படுத்தாமல் கூட ஒரு ஸ்வீட் ரெசிபி செஞ்சுருக்கிறேன். எல்லாமே அவ்வளோ ஹெல்த்தி. நீங்கள் பார்த்துட்டு நீங்களே சொல்லுவீங்க. வாங்க இந்த ரெசிபிலாம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி எடுத்துருக்கிறேன். பச்சரிசியை மிதமான சூட்டில் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். எந்த பச்சரிசி வேணாலும் நம்ம இதுக்கு சேர்த்துக்கலாம். அரிசி லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி வரும். இது போல் வந்ததும் நம்ம மாற்றி வேற ஒரு பாத்திரத்துக்கு எடுத்து வச்சுக்கலாம். அடுத்ததாக இதே சேம் கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசிக்கு 3 டேபிள் ஸ்பூன் அளவு பாசிப்பருப்பு கரெக்டாக இருக்கும். இதையும் மிதமான சூட்டில் நல்ல ஒரு வாசனை வரதுவரையும் வறுத்து எடுத்துக்கலாம். இது மாதிரி லைட்டாக ஒரு கலர் சேஞ்ச் ஆகி வரும். இது மாதிரி வந்ததும் இதையும் நம்ம அரிசி மாற்றி வச்சுருந்தோம்ல அதே பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்துக்கலாம். இப்போ அரிசியும் பருப்பையும் நல்லா ஒரு 2 நேரம் கழுவி எடுத்துக்கலாம். இதில் சுடு தண்ணி சேர்த்து நான் ஒரு 1/4 மணி நேரம் இதை ஊற வச்சு எடுக்க போகிறேன். நீங்கள் ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற தண்ணி சேர்க்குறதா இருந்தால் ஒரு 3/4 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இது இருக்கட்டும். இப்போது நமக்கு அரிசி பருப்பு ரெண்டுமே நல்லா ஊறி வந்திருக்கு. இப்போ இதில் இருக்க தண்ணியை ஃபில்டர் பண்ணிவிட்டு அரிசியை பருப்பும் எடுத்துக்கலாம். அரிசியும் பருப்பையும் மிக்சி ஜாருக்கு மாற்றிட்டு கூடவே 1/4 கப் அளவு தண்ணி சேர்த்து இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு அரைக்கும் போது நல்லா பேஸ்ட்டாக அரைக்கணும்னு இல்லை, இது போல் கொஞ்சம் கொரப்பாக அரைச்சி எடுத்தாலே போதும். அடுத்ததாக இது கூடவே 250 ml கப்பில் 1 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். மீடியம் சைஸ் தேங்காவாக இருந்தால் அரை மூடி தேங்காய் துருவி சேர்த்துக்கோங்க. இது கூடவே 3/4 கப் அளவு தண்ணி சேர்த்து எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நான் அரைச்சி எடுத்து வச்சுருக்கிறேன். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், இது மாதிரி ஓரளவுக்கு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இது இருக்கட்டும். அடுத்ததாக ஸ்டவ்வில் ஒரு பேன் எடுத்து வச்சுருக்கிறேன். இதில் 1 டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக நெய் சேர்த்துருக்கிறேன். நெய் நமக்கு நல்லா உருகி வரட்டும். நெய் நல்லா உருகி வந்ததுக்கப்புறமா இது கூடவே பொடியாக நறுக்குன தேங்காய் துண்டுகள் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் போல் சேர்த்துருக்கிறேன். இதெல்லாம் நம்ம தேவைக்கு தக்கன கூட்டியோ குறைச்சோ கூட சேர்த்துக்கலாம். தேங்காய் உங்களுக்கு பிடிக்காதுன்னா நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணிவிட்டு கூட செய்யலாம். இது ஓரளவு வறுபட்டுட்டு இருக்கும்போதே இது கூடவே முந்திரி சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நம்ம தேவைக்கு தக்கன சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்துருந்த தேங்காய் முந்திரியெல்லாம் நல்லா ஒரு கோல்டன் கலருக்கு நமக்கு வறுபட்டு வரணும். இது போல் வறுபட்டு வந்ததும் இதை வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்துக்கலாம். இப்போ நான் வேறு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்துருக்கிறேன். அதே சேம் நெய் தான், எக்ஸ்ட்ரா நெய் எதுவும் சேர்க்க வேண்டாம். இது கூடவே நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். இது கூடவே மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதையும் நான் இது கூட சேர்த்துருக்கிறேன். தேங்காய் பேஸ்ட்லாம் சேர்த்ததுக்கப்புறமா ஃப்ளேமை சிம்மில் வச்சே தொடர்ந்து கலந்துகிட்டே இருக்கணும். நம்ம சேர்த்துருந்த தேங்காயெல்லாம் கொஞ்சம் கெட்டியாகி வரணும். நம்ம இதில் பாசி பருப்பு அரிசிலாம் சேர்க்குறதுனால சீக்கிரமாகவே இது போல் கெட்டியாகி வந்துடும். இப்போ இது கூடவே 3/4 கப் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துருக்கிறேன். நீங்கள் வெல்லம் சேர்க்குறதா இருந்தாலும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கரைச்சிட்டு இதில் ஃபில்ட்ரு பண்ணி சேர்த்துக்கோங்க. நம்ம சேர்த்துருந்த நாட்டு சக்கரைலாம் நல்லா மெல்ட் ஆகி அந்த தேங்காவோட நமக்கு நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். அது வரையும் நம்ம இதை தொடர்ந்து கலந்து எடுத்துக்கலாம். நம்ம இந்த ரெசிப்பியில் அதிகமாக நெய்யும் சேர்க்கலை. 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஃபஸ்ட்டு சேர்த்துருந்தோம்ல அது மட்டும்தான் சேர்த்துருக்குறோம். எக்ஸ்ட்ரா நெய் எதுவுமே சேர்க்கலை. நம்ம இது போல் தொடர்ந்து கலந்து எடுக்கும்போது நம்ம இதில் தேங்காய் சேர்த்ததுனால அதுலேருந்து நமக்கு நல்ல எண்ணெய் விட்டு வரும். நீங்கள் கொஞ்சம் கூட நெய் சேர்த்து செய்கிற மாதிரி இருந்தால் இது போல் கலந்து எடுக்கும்போது இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அல்ல 2 டேபிள் ஸ்பூன் போல் நெய் சேர்த்தும் நீங்கள் செய்யலாம். நாட்டு சக்கரை இது போல் நல்லா கலந்து வந்ததுக்கப்புறமா இது கூடவே வாசனைக்காக வேண்டி 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். நீங்கள் முழு ஏலக்காய் சேர்க்குறதா இருந்தால் நம்ம தேங்காய் அரைச்சோம்ல அந்த டைமில் சேர்த்துக்கோங்க. இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நல்லா எண்ணெய் விட்டு வந்திருக்கு. அது மாதிரி நல்ல ஒரு கலர் சேஞ்ச் ஆகியும் வந்திருக்கு. இந்த மாதிரி நமக்கு வந்ததும் இது கூடவே நம்ம ஏற்கனவே ஃப்ரை பண்ணி வச்சுருந்தோம்ல தேங்காவும் முந்திரியும் அதை நம்ம இது கூடவே சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கலாம். இது ரெடியாகி வர்றதுக்கு அதிகமாக டைம் ஆகாது. ஒரு 15லேருந்து ஒரு 20 நிமிஷத்தில் சிம்மில் வச்சு செஞ்சோன்னா நமக்கு ரெடியாகி வந்துடும். இந்த மாதிரி கலந்து எடுக்கும்போது நல்லா எண்ணெய் பிரிந்து வரும். அது மாதிரி நல்ல பேன்லேருந்து விட்டு வரும். இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சி வந்ததும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நம்ம அந்த ஸ்பூனில் கூட எதுவும் ஒட்டாமல் வரணும். இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்துக்கலாம். அதிகமாக நெய் சேர்க்காம பாரம்பரிய சுவையில் ரொம்பவே சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் திரட்டுப்பால் இந்த மாதிரி மெத்தடில் செஞ்சு பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் கட்டாயம் நம்ம எல்லோரும் சாப்பிட வேண்டிய தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு ட்ரெடிஷ்னலான ஒரு ரெசிபி.
இந்த மாதிரி ஒரு ஸ்பூனில் எடுத்து நான் வந்து பிளேட்டுக்கு வந்து மாற்றி எடுத்துருக்கிறேன். பார்த்தாலே தெரியும் அவ்வளோ சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இப்போ இதுலேருந்து ஒன்று எடுத்து உங்களுக்கு காமிக்கிறேன். நல்ல சாஃப்டாக வாயில் வச்சாலே கரையிற மாதிரி ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் தேங்காய் திரட்டுப்பால் இந்த மெத்தடில் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ரெசிபி வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். செய்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் 250 ml கப்பில் அரை கப் அளவுக்கு ராகி எடுத்துக்கலாம். இப்போ இதை 2-3 நேரம் தண்ணி சேர்த்து நல்லா கழுவி எடுத்துக்கலாம். இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு குறைஞ்சது ஒரு 3-4 மணி நேரம் இல்லைனா ஓவர் நைட் கூட ஊற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு ராகியெல்லாம் நல்லாவே ஊறி வந்துட்டு இப்போ இந்த தண்ணியெல்லாம் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஊற வச்ச ராகியை மிக்ஸி ஜாருக்கு மாற்றி எடுத்துக்கலாம். அடுத்ததாக நம்ம இது கூடவே மீடியம் சைஸில் ஒரு பீட்ரூட் சேர்த்துக்கலாம். பீட்ரூட்டோட தோலை எடுத்துகிட்டு நல்லா கழுவிட்டு சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். பீட்ரூட் சேர்த்து செய்யும்போது நல்ல கலராகவும் இருக்கும், சத்தும் அதிகம், சுவையும் அதிகம். கண்டிப்பாக இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக இது கூடவே ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதை வடிகட்டிட்டு இதில் இருக்கிற ஜூஸ் அந்த பாலை மட்டும் நம்ம தனியாக எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அரிப்பில் சேர்த்து வடிகட்டி எடுத்துக்கலாம். இல்லைனா துணியில் சேர்த்து கூட வடிகட்டி எடுத்துக்கலாம். பொதுவாக பீட்ரூட் அல்வாலாம் நம்ம சோள மாவு வச்சு தான் செய்வோம். இது போல் கேழ்வரகு சேர்த்து செஞ்சு பாருங்கள், ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். இந்த மாதிரி ஜூஸ் எல்லாம் நம்ம வந்து வடிகட்டி எடுத்ததுக்கப்புறமா இதை திரும்ப ஒருக்கா மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு இது கூடவே அரை கப் அளவு தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அல்வா செய்கிறதுக்கு அதிகமாக நெய்யும் தேவைப்படாது. 1 டேபிள் ஸ்பூன் மட்டும்தான் நமக்கு நெய்யுமே தேவைப்படும். இது போல் அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா இதை நல்லா வடிகட்டி அந்த ஜூஸை மட்டும் நம்ம தனியாக எடுத்துக்கலாம். இப்போ நம்ம எல்லாத்தையுமே ரெடி பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இது நமக்கு வேண்டாம். இப்போ நமக்கு ராகி பீட்ரூட் ஜூஸ் ரெடி ஆகிடுச்சு. இது மாதிரியான ஒரு கன்சிஸ்டன்சியில் தான் நமக்கு இருக்கும். ஸ்டவ்வில் ஒரு பேன் எடுத்து வச்சுருக்கிறேன். இதில் 1 டீஸ்பூன் போல் நெய் சேர்த்துக்கலாம். நெய் நல்லா உருகி வந்ததுக்கப்புறமா இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் போல் முந்திரி பருப்பு சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கிறேன். சேர்த்து நம்ம இதை வறுத்து எடுத்துக்கலாம். அந்த நெய்யிலேயே ரொம்பலாம் வறுக்கணும்னு வேண்டாம், லைட்டாக ஒரு கலர் சேஞ்ச் ஆகி வந்தாலே போதும். இது போல் முந்திரி பருப்பெல்லாம் வறுபட்டு வந்ததும் நம்ம ஏற்கனவே கேழ்வரகு பீட்ரூட் ஜூஸ் எடுத்து வச்சுருந்தோம்ல, அதை இது போல் நல்லா ஒரு கரண்டி வச்சு கலந்து விட்டுட்டு நம்ம இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நம்ம தொடர்ந்து கலந்து எடுத்துக்கிட்டே இருக்கணும். இது ரொம்ப டைம்லாம் ஆகாது, ஒரு 10 நிமிஷத்துலேயே நமக்கு ரெடியாகி வந்துடும். ரொம்பவே சுலபமாக இந்த ஸ்வீட் ரெசிபி நம்ம செஞ்சிடலாம். இது போல் நிறைய வெரைட்டியான ஸ்வீட் ரெசிபி, ஸ்நாக்ஸ் ரெசிபிலாம் நம்ம சேனலில் இருக்குது. அதோட லிங்க் என் ஸ்க்ரீன் ஐகார்டெல்லாம் கொடுத்துருக்குறேன். சேனலையும் ஃப்ரீ டைமில் விசிட் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது போல் கொஞ்சம் திக்காகி வந்ததும் இது கூடவே அரை கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கிறேன். சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கலாம். நீங்கள் வெல்லம் சேர்க்குறதா இருந்தாலும் நீங்கள் வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கரைச்சிட்டு ஃபில்டர் பண்ணி சேர்த்துக்கோங்க. நம்ம நாட்டு சர்க்கரை சேர்த்ததும் கொஞ்சம் இது போல் லூஸ் ஆகி வரும். இந்த மாதிரி வந்ததும் இது கூடவே 1 டீஸ்பூன் போல் நெய் சேர்த்து கலந்து எடுத்துக்கலாம். இது நல்லா அந்த பேன்லேருந்து விட்டு வர ஆரம்பிக்கும், அது வரையும் நம்ம தொடர்ந்து கலந்து எடுத்துக்கலாம். இது கூடவே வாசனைக்காக வேண்டி அரை டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துருக்கிறேன். கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கலாம். இது போல் நல்லா அந்த பேன்லேருந்து விட்டு வந்ததும் நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதை சுட சுட நம்ம ஸ்பூன் வச்சு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி செட் பண்ணி கட் பண்ணி தான் செய்ய போகிறேன். ஏற்கனவே ஒரு டின்னில் வந்து நெய் வந்து அப்ளை பண்ணி எடுத்துருக்கிறேன். இதில் சேர்த்து ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கலாம். இது போல் ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறமா மேலே கொஞ்சமாக வெள்ளரி விதை சேர்த்து நம்ம வந்து ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கலாம். வெள்ளரி விதை வந்து ஆப்ஷனல் தான், இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா ரூம் டெம்பரேச்சருக்கு ஆறி வரட்டும். இது போல் நல்லா ஆறி வந்ததுக்கப்புறமா அந்த ஓரங்களை லைட்டாக எடுத்து விட்டுட்டு வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்துட்டோன்னா நமக்கு ஈஸியாகவே டீமோல்ட் ஆகி வந்துடும். ரொம்பவே ஈஸியாக ஹெல்த்தியாக செய்யக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெசிபி. நான் இப்போ இதை உங்களுக்கு வந்து கட் பண்ணி காமிக்கிறேன். பார்த்தாலே தெரியும் எந்தளவு சூப்பராக சாஃப்டாக இருக்குதுன்னு. நான் இதுலேருந்து ஒரு பீஸ் எடுத்து உங்களுக்கு பிச்சு காமிக்கிறேன். ராகி அல்வா இது போல் செய்யலைன்னா கண்டிப்பாக ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும், ரொம்ப சுவையாகவும் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ரெசிபி வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது செய்கிறதுக்கு ஸ்டவ்வில் ஒரு கடாய் எடுத்து வச்சுருக்கிறேன். இதில் 250 ml கப்பில் 1 கப் அளவுக்கு பச்சை பயிறு சேர்த்துக்கலாம். நான் இங்கே பச்சை பயிறு வந்து கழுவி எடுக்கலை, தொடச்சி மட்டும்தான் எடுத்துருக்கிறேன். நீங்கள் கழுவுறதா இருந்தால் கழுவி நல்லா காய வச்சுட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை ஓரளவு மிதமான ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுத்துக்கலாம்.
வறுக்கும்போதே நல்ல ஒரு வாசனை வரும். நல்ல ஒரு கோல்டன் கலருக்கு நிறம் மாறி வரது வரையும் வறுத்தெடுத்தா போதும். இப்போ உங்களுக்கு பார்த்தா தெரியும். இது போல் வறுத்தெடுத்ததும் நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணி நம்ம வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்துக்கலாம். அடுத்ததா அதே கடாயிலேயே 250 ml கப்பில் 1/2 கப் அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்துக்கலாம். நான் இங்கே வறுக்காத வேர்க்கடலை தான் எடுத்துருக்கிறேன். நீங்கள் வறுத்த வேர்க்கடலை எடுத்தாலும் ஒருக்கா லைட்டாக சூடுபடுத்தி எடுத்துக்கோங்க. கடலையும் ஓரளவு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இது போல் கடலை நல்லா வறுபட்டு வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணி வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்துக்கலாம். அடுத்ததாக அதே கடாயிலேயே 250 ml கப்பில் 1 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்துருக்கிறேன். தேங்காவையும் நம்ம நல்லா வறுத்தெடுக்கணும். தேங்காய் நல்லா அந்த ஈரப்பதம் போகிற மாதிரி நல்லா வறுத்தெடுத்து இந்த ஸ்வீட்டு செய்யும்போது ரொம்ப நாள் வரை இது வந்து கெடாமல் இருக்கும். நல்லா அந்த ஈரப்பதம்லாம் மாறி லைட்டாக ஒரு கலர் சேஞ்ச் ஆகி வரது வரையும் நம்ம இதை வந்து வறுத்தெடுத்துக்கலாம். இது போல் தேங்காய் நல்லா வறுபட்டு வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணி வேறு பிளேட்டுக்கு மாற்றி ஆற வச்சிடலாம். நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருந்தோம்ல பச்சை பயிறு, அது நல்லா ஆறுனதுக்கப்புறமா மிக்சி ஜாருக்கு மாற்றி எடுத்துக்கலாம். நான் இங்கே மாற்றி எடுத்துருக்கிறேன். இது கூடவே நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருந்தோம்ல வேர்க்கடலை, அதுலேருந்து கொஞ்சமாக மட்டும் நம்ம எடுத்து தனியாக எடுத்துக்கலாம். இந்த அளவு போதும். மீதி எல்லாத்தையும் நம்ம அந்த பச்சை பயிறு கூடவே சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். நான் ஒரே பேட்சாக அரைக்க கஷ்டமாக இருந்ததுனால 2 பேட்சாக அரைச்சி எடுத்துருக்கிறேன். இது போல் நல்ல பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அதை நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்துக்கலாம். இது போலவே 2வது பேட்சும் அரைச்சி இது கூடவே சேர்த்துருக்கிறேன். இப்போ இது இருக்கட்டும். அடுத்ததாக நம்ம வறுத்து வச்சுருந்த தேங்காய் துருவலையும் மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம். கூடவே நம்ம கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சுருந்தோம்னா வேர்க்கடலை அதையும் சேர்த்துட்டு ரொம்ப பவுடராக அரைக்க வேண்டாம். பல்ஸ் மோடில் விட்டு விட்டு இது போல் அரைச்சி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு பார்த்தா தெரியும். இது போல் ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக நம்ம ஸ்வீட் ரெடியானதும் செட் பண்ணி எடுக்கிறதுக்கு நான் இங்கே ஒரு டின் எடுத்துருக்கிறேன். கேக் டின் தான் எடுத்துருக்கிறேன். அதில் நெய் வந்து அப்ளை பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். அடுத்ததாக ஒரு கடாயில் 250 ml கப்பில் 1 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கலாம். கூடவே 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். வெல்லத்துக்கு நமக்கு எந்த பதமும் வர வேண்டாம். வெல்லம்லாம் நல்லா கரைஞ்சி வந்தாலே போதும். இது போல் கரைஞ்சி நல்லா கொதிக்க ஆரம்பிக்கணும். ஒரு 2 நிமிஷம் மட்டும் கொதிக்க விட்டால் போதும். நமக்கு ஒரு நூல் பதம் அந்த மாதிரி எதுவுமே நம்ம வந்து இதில் எடுக்க வேண்டாம். ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதித்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம இதை வந்து வேற ஒரு பேனுக்கு வந்து இந்த மாதிரி ஃபில்ட்ரு பண்ணி சேர்த்துருக்கிறேன். நீங்கள் வந்து நாட்டு சர்க்கரையாக இருந்தால் ஃபில்ட்ரு பண்ணாமலே சேர்த்துக்கலாம். கூடவே வாசனைக்கு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துருக்கிறேன். சேர்த்து ஒருக்கா நல்லா கலந்து எடுத்துக்கலாம். நமக்கு அந்த வெள்ளை தண்ணிலாம் நல்லா கொதிக்க ஆரம்பிக்கணும். இது போல் நல்லா கொதிக்க ஆரம்பித்ததும் ஃப்ளேமை வந்து சிம்மில் வச்சுட்டு நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருந்தோம்ல பச்சை பயிறு வேர்க்கடலை அந்த மிக்ஸை ஃபஸ்ட்டு இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா இது போல் கலந்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கலந்து எடுத்ததுக்கப்புறமா வேர்க்கடலை தேங்காய் துருவல் சேர்த்து நம்ம வந்து அரைச்சி வச்சுருந்தோம்ல அதை வந்து இதில் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் மொத்தமாகவே சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கணும். ஃப்ளேமை சிம்மில் வச்சே தான் நம்ம இதை வந்து செய்யணும். ரொம்ப சீக்கிரமாகவே இது வந்து ரெடியாகி வந்துடும். நல்லா அந்த பேன்லேருந்து விட்டு வரணும். அது வரையும் நம்ம இதை வந்து தொடர்ந்து கலந்து எடுத்துக்கலாம். நம்ம இதில் எண்ணெய் நெய் எதுவுமே சேர்க்க வேண்டாம். நம்ம இதில் வந்து வேர்க்கடலை தேங்காய் துருவல்லாம் சேர்த்துருக்குறோம். அதுலேருந்தே நமக்கு கொஞ்சம் எண்ணெய் விட்டு வரும். ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஸ்வீட் இது. ரொம்ப ஈஸியாக வீட்டில் இருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ட்ஸ் மட்டுமே வச்சு தான் நம்ம பண்ணியிருக்கிறோம். இது போல் நல்லா அந்த பேன்லேருந்து விட்டு வந்ததும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். உங்களுக்கு பதம் செக் பண்ணோன்னா இதுலேருந்து கொஞ்சமாக மாவு எடுத்துகிட்டு கையில் வச்சு உருட்டி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து கையில் ஒட்டாமல் இது போல் உருட்டுறதுக்கு வரும். இது மாதிரி வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணதும் நம்ம ஏற்கனவே ஒரு கேக் டீனில் நெய் வந்து அப்ளை பண்ணி வச்சுருந்தோம்ல அதில் சேர்த்துட்டு இது போல் ஒரு சின்ன கிண்ணி இருந்ததுன்னா அதோட பேக் சைடு வச்சு ஈவனாக ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம இதில் எண்ணெய் நெய் எதுவுமே சேர்க்கலை. தேங்காய் பாலும் சேர்க்காமல் ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக தான் பண்ணியிருக்கிறோம். இதில் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நல்லா வந்து எண்ணெய் விட்டு வந்திருக்கு. இது நமக்கு அந்த வேர்க்கடலை தேங்காய் துருவல்லேருந்து வந்த எண்ணெய் தான். இப்போ இது நமக்கு நல்லா ரூம் டெம்பரேச்சருக்கு ஆறி வரட்டும். ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டாம், வெளியே வச்சாலே போதும். நல்லா இது போல் ஆறி வந்ததும் அந்த ஓரங்களை எடுத்து விட்டுட்டு ஒரு பிளேட்டில் இது போல் கமத்தி எடுத்துட்டோம்னா நமக்கு ஈஸியாக டீமோல்ட் ஆகி வந்துடும். பார்த்தாலே தெரியும் எந்த அளவு பர்ஃபெக்டாக வந்திருக்குதுன்னு. ரொம்ப 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 ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ் இது. கண்டிப்பாக நீங்கள் வந்து செஞ்சு பாருங்கள். ஸ்கூல் ஸ்நாக்ஸ் பாக்ஸில் கூட நம்ம இதை வந்து கொடுத்து விடலாம். நான் இப்போ இதை உங்களுக்கு கட் பண்ணி காமிக்கிறேன் எந்த அளவு சாஃப்டாக வந்திருக்குதுன்னு. ஸ்வீட்டை நமக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அது போல் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது போல் நிறைய எண்ணெய் நெய் சுகர்லாம் இல்லாமல் செஞ்ச ஸ்வீட் ரெசிபிலாம் நம்ம சேனலில் இருக்குது. லிங்க் எண்ட் ஸ்க்ரீன் ஐகார்டெல்லாம் கொடுத்துருக்கேன். சேனலையும் விசிட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நான் இது எல்லாத்தையும் ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்து வச்சுருக்கிறேன். இதுலேருந்து ஒன்று எடுத்து உங்களுக்கு பிச்சு காமிக்கிறேன். பார்த்தாலே தெரியும் எந்தளவு சாஃப்டாக இருக்குதுன்னு. கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ரெசிபி வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
இதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் ஒன்று எடுத்துருக்கிறேன். இதில் தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். நல்லா ஃப்ரெஷ்ஷாக துருவின தேங்காய் துருவலாக சேர்த்துக்கோங்க. நான் இங்கே மீடியம் சைஸில் ஒரு தேங்காய் எடுத்துருக்கிறேன். கப் மெஷர்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 1.25 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் வருது. கொஞ்சம் கூட கூட்டி குறைச்சி சேர்த்துக்கலாம். தேங்காய் துருவல் நல்லா சேர்த்து செய்யும்போது டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இது கூடவே 3/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தேங்காவை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இது போல் நல்லா அரைச்சதுக்கப்புறமா நம்ம இதிலேருந்து தேங்காய் பால் புழிஞ்சு எடுக்கணும். இது போல் அரிப்பில் சேர்த்தோ இல்லைனா துணியில் சேர்த்தோ நம்ம இதிலேருந்து தேங்காய் பால் வந்து பிழிஞ்சு எடுத்துக்கலாம். நான் இப்போ இங்கே பிழிஞ்சு எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ அந்த தேங்காவை திரும்ப ஒருக்கா கூட மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு கூடவே ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து திரும்ப ஒரு முறை கூட அரைச்சி எடுத்துக்கலாம். திரும்ப இது போல் அரைச்சிட்டு இதிலேருந்தும் பால் எடுத்துக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு தேங்காய் பால் எடுத்து வச்சுருந்தோம்ல அதே பாத்திரத்துலேயே நம்ம தேங்காய் பால் 2வது எடுக்கிறதையும் சேர்த்துக்கலாம். முதல் பால் 2ஆம் பால்னு தனித்தனியாக எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ நான் 2 தடவையும் தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கிறேன். இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். நீங்கள் முழு ஏலக்காவாக சேர்க்குறதா இருந்தால் நம்ம தேங்காய் அரைச்சோம்லாம் அந்த டைம்லேயே சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். இது போல் நல்லா ஒரு முறை கலந்து எடுத்துக்கோங்க. இப்போ இந்த தேங்காய் பாலை டீ வடிகட்டியில் ஒருக்கா கூட அரைச்சி எடுத்துகிட்டு வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்துருக்கிறேன். கப் மெஷர்மெண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 1.25 கப் அளவுக்கு தேங்காய் பால் இருக்குது. அடுத்ததாக இது கூடவே இனிப்புக்காக வேண்டி நான் இங்கே வெள்ளை சக்கரை தான் எடுத்துருக்கிறேன். நீங்கள் வெள்ளை சக்கரைக்கு பதிலாக நாட்டு சக்கரை கூட எடுத்துக்கலாம். 1/2 கப் அளவுக்கு நான் வெள்ளை சக்கரை எடுத்துருக்கிறேன். இந்தளவு சேர்க்கும்போது நல்ல ஒரு இனிப்பாக இருக்கும். கிண்ணத்தப்போ கொஞ்சம் நல்லா இனிப்பாக இருக்கும்போது தான் நல்லாயிருக்கும். உங்களுக்கு கொஞ்சம் குறைவாக போதுன்னா குறைவாக சேர்த்துக்கோங்க. இப்போ அந்த சர்க்கரை எல்லாத்தையும் இந்த தேங்காய் பாலில் நல்லா கரைச்சி எடுக்கணும். இந்த மாதிரி நல்லா கரைச்சி எடுத்ததுக்கப்புறமா நம்ம இப்போ இதில் அரிசி மாவு சேர்த்துக்கலாம். நான் இங்கே 1/4 லிட்டர் கப்பில் கொஞ்சம் குறைவாக வந்து அரிசி மாவு எடுத்துருக்கிறேன். நான் இங்கே எடுத்துருக்கிறது இடியாப்ப மாவு தான். இப்போ இதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கட்டி எதுவும் இல்லாமல் இது போல் கலந்து எடுக்கணும். உங்கள்கிட்ட விஸ்க் இருந்ததுன்னா அதை வச்சு கலந்து எடுத்திங்கன்னா கட்டி எதுவும் இல்லாமல் கலந்து எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நான் இப்போ எல்லாத்தையுமே சேர்த்து கலந்து எடுத்து வச்சுருக்கிறேன். மாவு இது போல் தான் இருக்கணும். கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா ஸ்மூத்தாக இருக்கணும். ரொம்ப திக்காகவும் இல்லாமல் தண்ணியும் இல்லாமல் இது மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கணும். இப்போ இதில் ஒரு 2 பிஞ்சு போல் உப்பு சேர்த்து கலந்து எடுத்துருக்கிறேன். நம்ம இன்றைக்கி கிண்ணத்தப்பம் முட்டை எதுவும் சேர்க்காம தான் ரெடி பண்ணி எடுத்துருக்குறோம். இது கூடவே 1 டீஸ்பூன் போல் தேங்காய் சேர்த்துக்கலாம். நீங்கள் தேங்காய் வேண்டாம்னு நினச்சிங்கன்னா அதுக்கு பதிலாக நெய் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து இது போல் நல்லா கலந்து எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு மாவு ரெடி. நான் இங்கே ஒரு ஸ்டீல் பிளேட்டு தான் எடுத்து வச்சுருக்கிறேன். இதில் தேங்காய் எண்ணெய் வந்து தடவி எடுத்து வச்சுருக்கிறேன். நீங்கள் ஸ்டீல் பிளேட் வேண்டாம்னா கேக் டீனில் கூட நீங்கள் வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது நான் வந்து ஒரு இட்லி பாத்திரம் எடுத்து வச்சுருக்கிறேன். அதில் ஸ்டாண்ட் போட்டுட்டு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த பிளேட்டை வச்சுருக்கிறேன். நம்ம ஏற்கனவே மாவு ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல அதை நல்லா ஒரு முறை கலந்துட்டு இதில் சேர்த்துக்கலாம். நல்லா தண்ணி கொதிச்சதுக்கு அப்புறமா தான் அந்த பிளேட்டை நம்ம வைக்கணும். நான் இங்கே கொஞ்சம் பெரிய பிளேட்டாக எடுத்துருக்கிறதுனால எல்லா மாவையும் ஒரே பிளேட்லேயே சேர்த்துட்டேன். பொதுவாக கிண்ணத்தப்போ ரொம்ப தடிமனாக இருக்காது. நீங்கள் கொஞ்சம் சின்ன பாத்திரமாக எடுக்கிறதா இருந்தால் 2 பேட்சாக கூட நீங்கள் வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ எல்லா மாவையும் சேர்த்ததுக்கப்புறமா மேலே கொஞ்சமாக ஜீரகம் வந்து தூவி எடுத்துருக்கிறேன். இது ஆப்ஷனல் தான். உங்களுக்கு இந்த ஃப்ளேவர் பிடிக்காதுன்னா நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ இதை மூடி வச்சுட்டு ஹை ஃப்ளேமில் ஒரு 15லேருந்து ஒரு 20 நிமிஷம் நம்ம இதை வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இது இருக்கட்டும். நான் இங்கே வச்சு ஒரு 15 நிமிஷம் ஆகுது. இது போல் ஃபோர்க் ஒன்று வந்து குத்தி பாருங்கள் எதுவும் ஒட்டாமல் வருதான்னு. நமக்கு லைட்டாக ஒட்டி தான் வருது. அதனால் திரும்ப ஒருக்கா கூட மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் வேக வச்சு எடுத்துருக்கிறேன். இப்போ நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு பார்த்தா தெரியும் இப்போ எதுவுமே ஒட்டாமல் நமக்கு வந்திருக்கு. இப்போ நம்ம இதை வெளியே எடுத்து ஆற வைக்கணும். நல்லா கம்ப்ளீட்டாக ஆறினதுக்கு அப்புறமா தான் நம்ம இந்த கிண்ணத்தப்பத்தை கட் பண்ணி எடுக்கணும். இது போல் உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அது போல் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் கட் பண்ணி ஒன்று எடுத்து பிச்சு காமிச்சிருக்கிறேன். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எந்த அளவு சாஃப்டாக இருக்குதுன்னு. நல்ல சாஃப்டாக ரொம்ப சூப்பரான ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இந்த கிண்ணத்தப்பத்தை ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம இதில் அரிசி சேர்க்கலை, கூடவே முட்டை கூட சேர்க்கலை. ரொம்ப சிம்பிளாக தான் ரெடி பண்ணி எடுத்துருக்குறோம். இது போல் நிறைய வெரைட்டியான ஸ்வீட் ரெசிபி நம்ம சேனலில் இருக்குது. லிங்க் எண்ட் ஸ்க்ரீன் ஐகார்டில் கொடுத்துருக்கிறேன். சேனலையும் ஃப்ரீ டைமில் விசிட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ரெசிபி வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.